Hello, in this video we'll discuss about mesh analysis. இந்த வீடியோவில் வந்து mesh analysisன்ற கான்செப்டை பார்ப்போம். So what is this mesh analysis? So mesh analysisல for a given circuit or in a given circuit, so let us consider a circuit here, ஒரு basic circuit, generalized circuit எடுத்துக்கலாம். So let us consider a circuit. So the voltage source value will just take a generalized circuit consider பண்ணுவோம். So voltage source Vs, resistors 3 இருக்கு. So R1, R2 and R3. So mesh analysisல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, in mesh analysis we will be using Kirchhoff's voltage law. So we'll be using Kirchhoff's voltage law, we'll be applying this law. So KVL Kirchhoff's voltage law இந்த சர்க்யூட்ல அப்ளை பண்ணுவோம். இந்த சர்க்யூட்ல அப்ளை பண்ணி by writing the KVL equations we'll be solving for the mesh currents. ஸோ வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ணி கரண்ட்ஸ் இந்த லூப்பில் இருக்கக்கூடிய மெஷ்ஷில் இருக்கக்கூடிய கரண்ட்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ லூப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, மெஷ்ஷுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இந்த டிஸ்கஷனில் பார்ப்போம். ஸோ வாட் யூ மீன் பை அ லூப் அண்ட் வாட் யூ மீன் பை அ மெஷ்? ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் திஸ் பர்டிகுலர் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ வி ஹாவ் லெட்ஸ் எட்ஜஸ் ஒரு கார்னர்ஸை வந்து மார்க் பண்ணுவோம். ஓகே, ஒரு பிரான்ச்சஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் will generally will mark. So this is point A எடுத்துக்கலாம், point B, point C, point D, point E and point F. Okay, so இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் மெஷ்னா என்ன, லூப்னா என்ன அப்படின்றத கன்சிடர் பண்ணுவோம். So when you take a loop is a closed path and mesh is also a closed path. Okay, so it is going to be a closed path. ஒரு லூப்னு சொல்கிறதும் ஒரு க்ளோஸ்ட் பாத் தான், மெஷ்ன்னு சொன்னாலும் it is a closed path. But what is the difference between loop and mesh? So loop can consist of any other loops within itself. ஸோ ஒரு பெரிய லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய லூப்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் மெஷ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் தி அல்டிமேட் க்ளோஸ்டு பாத். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு லூப்ஸும் வந்து நம்ம பார்க்க முடியாது. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டில் எது மெஷ் எது லூப் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஸோ க்ளோஸ் பாத் வந்து 3 இருக்குது. ஒன்று ABCDFA. ஸோ தி அவுட்டர் சர்க்யூட்டோட அந்த அவுட்டர் பாத் பார்த்தீங்கன்னா, ஓகே, தட் ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்ட் பாத். ஓகே, அப்போ லூப்புன்னு சொன்னால் we can write it as ABCDEF. ஓகே, ஸோ ABCDEF இது இந்த CF and A. ஓகே, க்ளோஸ் பாத்துன்னு சொல்கிறப்போ we need to terminate in the same point. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் லூப்புன்னு சொல்கிறப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடியணும். ஸோ அப்போ லூப்புன்னு சொல்கிறது இது. ஸோ மெஷ்ன்னு சொல்கிறப்போ என்ன அப்படின்னு சொன்னால், we can consider these loops. ஓகே, இந்த ABEFன்னு சொன்னால், ஸோ ABEF and again A. ஓகே, டெர்மினேட் ஆக பொறுத்து திருப்பி ஏலே. ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ மெஷ். ஸோ இந்த மெஷ்ஷுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபர்தராக வேறு எந்த ஒரு லூப்ஸும் நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி there is another mesh over here. So B, C, D, E and again B. ஸோ பியில் ஆரம்பிச்சு பியில் முடிக்கிறோம். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் யூ நீட் டு டெர்மினேட் அட் த சேம் பாயிண்ட், தட் இஸ் அ லூப். ஓகேவா? ஸோ மெஷ்னா என்ன, லூப்னா என்னன்றதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மெஷ் அண்ட் லூப். ஓகே, ஸோ மோரார்லெஸ் நம்ம மெஷ்ன்ற அந்த டேர்ம் வந்து லூப்புன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ when we write the equations, writing equation in loop ஒன்னு சொன்னால் it is understood that we are writing the mesh. ஓகேவா? ஸோ மெஷ் அண்ட் லூப் கலெக்டிவ்லி நம்ம இது யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரியா? ஸோ டேக்கிங் த பேசிக் சர்க்யூட், ஒரு ஜெனரலைஸ் சர்க்யூட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து ஓகே, ஸோ வாட் டு வி மெஷ் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணலாம்? Okay, so what is this mesh analysis exactly? அப்படின்றத நம்ம will discuss. So we need to mark the loop currents. So எத்தனை மெஷஸ் இருக்கோ அத்தனை லூப் கரண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there are 2 meshes over here. ஸோ 2 லூப் கரண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ the first loop current is I1, second loop current is I2.
ஓகேவா? ஸோ இந்த மார்க் பண்ணுறது வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் we can mark. ஓகே, ஸோ கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் we can mark. ஓகே, அதுக்கேற்ற கன்வென்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூஸ்வலி நம்ம மார்க் பண்ணுறப்போ இட் இஸ் பெட்டர் தட் we go in the clockwise direction. Okay, when you see the sources. ஓகேவா? ஸோ நீங்கள் சோர்ஸ் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சோர்ஸ்ல இருந்து ஓகே கரண்ட் வெளியே வரா மாதிரி மார்க் பண்ணுங்க ஸோ தட் த சோர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அ பாசிட்டிவ் சோர்ஸ். ஓகேவா? ஒரு ஒரு வோல்டேஜ் ரைஸ், ஓகே, பொட்டென்ஷியல் ரைஸ் ஒரு சோர்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சோர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ்லேருந்து கரண்ட் வெளியே வரா மாதிரி, அந்த பாசிட்டிவ் டேர்ம்லேருந்து கரண்ட் வெளியே வரா மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணோம்னா அந்த சோர்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? மாற்றி நம்ம பண்ணாலும் வந்து இப்போ திஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ பாசிட்டிவ் சோர்ஸ். இப்போ இதை நம்ம மாற்றியும் எடுத்துக்கலாம். இப்போ சோர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே தேர் வில் பி கேசஸ் வேர் நம்ம வந்து லூப் கரண்ட் மாற்றியும் எடுக்கலாம். ஒரு கொஷின்லேயே வந்து நம்மளுக்கு லூப் கரண்ட்டை வந்து மாற்றி டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லூப் கரண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் the current is actually entering the positive polarity. So it means that it is a negative source. ஸோ ஈக்குவேஷன் எழுதுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சோர்ஸை மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சரியா? ஸோ மைனஸ் விஎஸ் இங்கே ப்ளஸ் விஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். Okay, so solutions ultimately everything is going to be the same. Only the magnitude, the signs வந்து மாறுறதை நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு இதை மாறுறதை பார்க்கலாம். ஏன்னா அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு இன்ஃபரன்ஸ் நம்மளுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இப்போ நம்ம கன்வென்ஷன் மாற்றினா கண்டிப்பாக ப்ளஸ்ன்னு இருக்கிற இடத்துல மைனஸ் வரும், மைனஸ்ன்னு இருக்கிற இடத்துல ப்ளஸ் வரும். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் ஜென்ரல் சர்க்யூட். இதுக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணி மெஷ் அனாலிசிஸ் எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்ளையிங் கேவிஎல். So applying KVL, okay, so two loops, okay, or two meshes, okay, so applying KVL. So let's consider mesh 1. So mesh 1 consider பண்ணி let's write the equation, KVL equation நம்ம ஜெனரலா வந்து எழுதுவோம். So first loopல we have a source, okay, so there are different ways of writing a KVL equation, okay. So first KVL என்னன்றதை வேணா we'll discuss once. Okay, so what do you mean by a KVL? Kirchhoff's voltage law. So Kirchhoff's voltage law says that okay, sum of the voltages in a loop or a closed path is equal to 0. ஓகே, கேவிஎல்னா வந்து டெஃபினேஷன் ரெண்டு விதமாக எழுதலாம். கேவிஎலும் சரி கேசிலும் சரி ரெண்டு விதமாக நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து சம் ஆஃப் த வோல்டேஜஸ் இன் லூப் இஸ் 0. ஸோ ஒரு லூப்புக்குள்ளே போயிட்டு நம்ம சுற்றி வரப்போ ட்ராவல்ஸ் பண்ணுறப்போ அந்த லூப்பை ட்ராவல்ஸ் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டான அந்த வோல்டேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் வில் கிவ் அஸ் அ நெட் 0. ஓகே, ஸோ 0ன்ற வோல்டேஜ் வரும். ஸோ தி அதர் வே ஆஃப் டிஃபைனிங் கேவிஎல் இஸ் sum of the voltage drops is equal to sum of the voltage rises. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 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 லூப்பை ட்ராவல்ஸ் பண்ணுறப்போ ஸோ வென் வி ஆர் ட்ராவல்சிங் அ பர்டிகுலர் லூப் ஆர் அ மெஷ் அதுக்குள்ளே நம்ம போகிறப்போ வோல்டேஜ் ட்ராப்ஸ் பார்க்கலாம், வோல்டேஜ் ரைசஸ் பார்க்கலாம். அந்த வோல்டேஜ் ட்ராப்ஸ்ன்றது ரெசிஸ்டர்ஸ் நம்ம வந்து when we encounter resistors or when we come across like resistors there will be voltage drops. Voltage rises சொல்கிறப்போ சோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் தீஸ் ட்ராப்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த சோர்சஸ் அப்படின்ற கான்செப்டில் சொல்லலாம். சரியா? ஸோ நான் the equation that I will be writing here or will be following here in this video is this second form. Okay, so sources is equal to drops. In the concept la வந்து we'll write the equations. So sum of the sources is equal to sum of the drops. ஓகே, ஸோ ட்ராப்ஸ் ரெசிஸ்டிவ் டிசி சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏசி சர்க்யூட்னா இண்டக்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டிவ் ட்ராப், கெப்பாசிட்டிவ் ட்ராப் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we'll take mesh 1. Okay, we'll apply KVL. So நம்ம எழுதுற கான்செப்ட் வந்து sources is equal to drops னு இருக்கும். So இந்த first loop எத்தனை sources இருக்குன்னு பாருங்க. First loopல we have one source and it is Vs and the current நம்ம மார்க் பண்ணபடி the current is leaving the source. So இந்த source ஓட value positive. So அப்ப I can write as plus Vs. Okay, plus Vs வந்து we need not measure the plus sign. Okay, so as it is we can write it as Vs. So Vs. So source ஒன்று தான் இருக்கு, மீதி எல்லாம் drops தான். ஸோ இந்த ட்ராப்ஸ் எல்லாம் நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுத போகிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ராப்ஸ் வந்து பார்த்தோம்னா எத்தனை ட்ராப்ஸ் இருக்குன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ R1, ஸோ R1க்கு அக்ராஸ் ஒரு ட்ராப் இருக்கும், R3 அக்ராஸ் ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ R1 into I1 will be the drop in across R1.
ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் நான் எழுதுகிறேன் I1 into R1. ஓகே, ஸோ ரெசிஸ்டர் 1 அக்ராஸ் ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ I1 into R1. அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் R3ல ஒரு ட்ராப் இருக்கும். பட் வாட் இஸ் த கரண்ட் தட் இஸ் கோயிங் த்ரூ R3? ஓகே, ஸோ தட் வில் பி த பிரான்ச் கரண்ட். ஓகேவா? ஸோ பிரான்ச் அண்ட் லூப் கரண்ட் என்னன்றதை நம்ம இந்த அட் த எண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னு மட்டும் நான் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் we can discuss about what is a branch current and what is a loop current. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் the current through R3 will be influenced by both the loop currents. So I1 and I2 will have influence on R3. So I1 and I2, okay, the combination of I1 I2 will be the current that is going through R3. Okay, so I1 and I2 combination சொன்னா either it will be a sum or it will be the difference of the two currents. Okay, so இது sum or difference எப்படின்றது நம்ம எப்படி எடுக்கணும்னா, so இப்போ நம்ம ப்ராப்ளம்ல R3 இருக்கு. So this I1 current மார்க் பண்ணிக்கோங்க. So I1 current is going like this. So I1ன்றது it is going in the downward direction. I2ன்றது it is going in the upward direction. Okay, so R3க்கு அக்ராஸா பார்த்தீங்கன்னா I1 and I2. So they are in the opposite direction. So obviously it is going to be difference. சரியா? So opposite directionsல இருக்கிறதுனால so இவங்க வந்து the sum of the branch current would be the difference of I1 and I2. ஓகே, சரி, இப்போ I1 and I2ஓட டிஃபரன்ஸ்னு சொல்கிறப்போ I1 minus I2 இல்லை I2 minus I1 இல்லை எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுறது அப்படின்னு சொன்னோம்னா we need to consider the current, okay, in which loop we are, okay, as positive. So for example நம்ம இப்போ எழுதுறது ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன் எழுதுறப்போ இந்த லூப் கரண்ட்டை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ since we are writing KVL or we are applying KVL in loop 1, so I1 will be positive. So I1 minus I2 ன்னு எழுதுவோம். Okay, so this is for loop 1. ஓகே, இதே செகண்ட் லூப்க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம். பட் அதை இங்கேயே நான் சொல்லிடுறேன். செகண்ட் லூப்க்கு ஈக்குவேஷன் எழுதுறப்போ ஓகே, ஸோ செகண்ட் லூப்பில் நீங்கள் இருக்கிறதுனால செகண்ட் லூப் கரண்ட்டை நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகே, அல்டிமேட்லி த திங் இஸ் இட் இஸ் டிஃபரன்ஸ். ஓகே, பட் எந்த லூப்பில் இருக்கீங்களோ அந்த லூப் கரண்ட்டை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபார் லூப் 2, ஸோ ஃபார் லூப் 2 வில் பி ரைட்டிங் இட் அஸ் I2 minus I1. So it is the difference ultimately. Okay, so minus தான் பண்றோம் ரெண்டு லூப் கரண்ட்ஸையும் because both the currents are in opposite direction. But எந்த கரண்ட் பாசிட்டிவ் எந்த கரண்ட் நெகட்டிவ்னு நம்ம போடுறது நம்ம எந்த லூப்ல இருக்கோமோ அதுதான் டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லூப்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லூப் கரண்ட் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ திஸ் ஈக்குவேஷன் வில் பிகம் I1 minus I2 into R2. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடுத்த ஈக்குவேஷன் போயிடலாம். ஓகேவா? ஸோ Vs is equal to, ஸோ இது நம்மளோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் மெஷ் அனாலிசிஸில் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த கரண்ட். ஸோ இந்த கரண்ட்ஸை வந்து நம்ம பிரித்து எழுதிட போகிறோம். ஓகேவா? ஸோ வில் பி ரைட்டிங் த ஈக்குவேஷன் ஃபார் அ கரண்ட். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நம்மளோட கரண்ட்ஸாக இங்கே இருக்கும், அன்னோன் குவான்டிட்டிஸ் கரண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த கரண்ட்ஸை வந்து கோஎஃபிஷியன்ட் ஃபார்மில் நம்ம இங்கே பிரித்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு I1 இங்கே I1 R1 இருக்குது, இங்கே I1 R2 இருக்குது. ஸோ அப்போ I1க்கு coefficients will be R1 plus R2. Okay, so I2ன்றது இங்கே minus I2 into R2ன்னு வரும். So minus I2 into R2. So now we'll take this as the first equation. Okay, so நம்ம சால்வ் பண்ணக்கூடிய first equation இதுதான். சரி, next வந்து we'll apply KVL at loop 2. So applying KVL, okay, in the mesh 2, okay, second mesh. சரியா? செகண்ட் மெஷ்ல பார்த்தோன்னா அகெயின் த கான்செப்ட், ஓகே, சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் லூப்ல பார்த்தோன்னா தெர் இஸ் ரெசிஸ்டர் 2, ரெசிஸ்டர் 3 அண்ட் நோ அதர் காம்பனன்ட்ஸ் ஆர் சோர்சஸ் இல்லை. ஸோ சோர்சஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வி கேன் புட் 0. If there are no sources, okay, so the LHS is going to be 0 because sources இல்லை. இப்போ என்னென்ன ட்ராப்ஸ் இருக்குன்னு மட்டும் எழுதிப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் R2 அக்ராஸ் போகிற கரண்ட் என்ன? I2. So the first drop will be I2 into R2, then plus R3 நம்ம ஆல்ரெடி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ R3 is already discussed over here. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் லூப்பில் இருந்தால் இந்த ட்ராப் நான் எப்படி எழுதலாம்? ஸோ I2 minus I1. Since I am in the second loop, okay, so the difference would be I2 minus I1. அந்த செகண்ட் லூப்பில் இருக்கனால செகண்ட் லூப் கரண்ட்டை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ I2 minus I1 into R3.
Okay, so let's simplify this expression also. So 0 is equal to, so LHS மாறாது, coefficients I1 I2 and I1 I2 ஓட coefficients இந்த resistors நம்ம எழுதலாம். சரியா? so I1 என்ற term இங்க மட்டும் தான் இருக்கு, so மைனஸ் இருக்கு, மைனஸ் I1 R3, so minus I1 into R3 plus I2 ஓட coefficients எழுதலாம். so I2 ஓட coefficients is இங்க R2 இருக்கு and I2 இங்கேயும் இருக்கு, R3 இருக்கு, so it is R2 plus R3. So this will be our equation number 2. Okay, so we have written two equations. Okay, so we have written two equations. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது வந்து இட் இஸ் அப் டு அஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சின்ஸ் இட் இஸ் டூ வேரியபிள்ஸ், ஓகே, ஸோ டூ வேரியபிள்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் இப்போ R1 R2 வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ I1 I2ன்றது மட்டும் தான் இருக்கும். I1 I2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்பர்ஸாக தான் இருக்கும். 4I1 minus 3I2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கரண்ட்ஸ் வந்து சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன், ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ தெர் இஸ் another method called Cramer's rule. ஓகே, ஸோ சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன், ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ either we can go with substitution method or elimination method. So this is just a டூ வேரியபிள். ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால நீங்கள் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் நம்ம கையில் இருந்தால் தான் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் I1 ஒரு வேரியபிள், I2 ஒரு வேரியபிள். சரியா? அப்போ அண்ட் வி ஹேவ் டூ ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லூப்பில் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும், செகண்ட் லூப்பில் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் தான் அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் வேணும். இப்போ த்ரீ வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா மூணு ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். we can get into a solution. ஓகே, ஸோ இப்போ கிரேமர்ஸ் ரூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ மேட்ரிக்ஸில் படித்தது கிரேமர்ஸ் ரூல். கிரேமர்ஸ் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் வென் த கொஸ்டின் வந்து எப்படி, பிகாஸ் வென் மோர் தென் டூ லூப்ஸ் அது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ லூப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ திஸ் கேன் பி ப்ரிஃபர்ட். ஓகேவா? ஃபார் அ த்ரீ லூப் சிஸ்டம் ஆர் ஃபார் அ த்ரீ லூப் சர்க்யூட். Okay, so we can go with Cramer's rule. Okay, and main advantage of Cramer's rule is that sometimes problem la, for example, I'll just draw a simple circuit வரையில just a map I'll do, just a circuit ஒரு 3 loop configuration நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து what is the current that is going through the third branch, okay, in the third branch, in the last branch, sorry, இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்து வாட் இஸ் த பவர் தட் இஸ் டிசிபேட்டட் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தேவையானது இந்த லூப் தேர்ட் லூப்பான கரண்ட் மட்டும்தான். எனக்கு தேவை ஒன்லி I3. I don't want I1 and I2. When you go with substitution elimination method, your solution is going to depend on all the other parameters. That is, I3 வேணும்னா எனக்கு I2 and I1 தெரிஞ்சாதான் நான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் I1 எனக்கு வேணும்னா I2 and I3 டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? பட் ஆனால் when you go with Cramer's rule போகிறப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா using the determinant concept, okay, so we can just directly solve for I3 without even knowing what is I1 and I2. Okay, so Cramer's rule plays a major role and it is of very good advantage over there. Okay, so Cramer's rule வந்து ஒரு பர்டிகுலர் கரண்ட்டையோ இல்லை இன் பிட்வீன் இந்த பிரான்ச் கரண்ட் கூட கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த பிரான்ச் கரண்ட் வேணும்னா we need to solve two currents, so I2 and I3. ஸோ அப்போ எனக்கு I need not solve I1. ஓகே, ஸோ ஈவன் if all the three currents are asked, நீங்கள் Cramer's rule போகிறதுனால வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன், ஸோ அந்த மூணு வேரியபிளை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறப்போ Cramer's rule வச்சு போடுறப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம அப்ரோச் கொடுத்தோம்னா இட் வில் பி லைக் மோர் ஈஸியர். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ வில் சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் Cramer's rule using Cramer's rule. ஸோ லெட்ஸ் புட் திஸ் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். Cramer's ரூலில் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட் அக்கார்டிங் டு Cramer's rule ஆர் Cramer's rule நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் போடணும். சரியா? ஸோ அப்போ LHSல வந்து என்ன இருக்குது, இங்கே ஈக்குவேஷன் 1ல் VS இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 0. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் VS 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ் ஒரு காலம் மேட்ரிக்ஸ். ஓகே, ஒரு காலம் மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. அடுத்தது இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இயர் there will be a matrix with constants. Okay, so நம்மளோட வேரியபிள்ஸ் ஒரு unknowns யாருன்னா I1 and I2. ஸோ இந்த I1 and I2 ஓட கோஎஃபிஷியன்ஸை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட I1 கோஎஃபிஷியன்ட் R1 plus R2.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் I2ஓட கோஎஃபிஷியன்ட் இஸ் -R2. ஸோ சைன் இருந்ததுன்னா நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருந்தோம், சரியா? பிகாஸ் our variables will be, our unknown quantities will be just I1 and I2. சைன் நம்ம இங்கே I1 and I2ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்லேயே தான் போடணும், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்லேயே. ஸோ இந்த ஈக்குவேஷனில் I1ஓட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் -R3. ஸோ இங்கே -R3. And இங்கே வந்து the coefficient is R2 plus R3. So we made a small mistake here. So இங்கே ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ it is R3 actually. ஃபர்ஸ்ட் லூப்பில் நம்ம R3 எழுதணும், நான் R2ன்னு போட்டுட்டேன், வெரி சாரி. ஸோ திஸ் இஸ் R3. ஸோ R2ன்றதை அப்படியே R3யாக மாற்றிக்கிறோம். ஓகே, அது R2 R3ன்னு போட்டுட்டேன். So this is going to be R1 plus R3 and here -R3. Okay, சரி. ஸோ திஸ் இஸ் தி மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து எழுதுறதுக்கு டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ வி கேன் டைரக்ட்லி ஃப்ரம் த சர்க்யூட் வி கேன் ரைட் திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து இந்த மேட்ரிக்ஸை சர்க்யூட்டை பார்த்தே எழுதலாம், சரியா? ஸோ எப்படி எழுதணுன்றது ஐ ஜஸ்ட் டெல் யூ. ஓகே, ஸோ when you take the ஃபர்ஸ்ட் லூப்பில் சுற்றி வாங்க, எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ R1 R3 ஃபர்ஸ்ட் லூப்பை சுற்றி வந்தோம்னா 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, R1 and R3. ஸோ த ஃபர்ஸ்ட் diagonal element will be okay R1 plus R3. இதே மாதிரி செகண்ட் லூப்பை சுற்றி வரப்போ what are the resistors, டோட்டல் ரெசிஸ்டர்ஸ் R2 and R3 தான் இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் diagonal element will be R2 plus R3. ஓகேவா? ஸோ diagonal elementsல என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஓகே, சம் ஆஃப் ஆல் தி ரெசிஸ்டர்ஸ் இன் தட் பர்டிகுலர் லூப். இப்போ நம்மளுக்கு 3 லூப் இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லூப்பை சுற்றி எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி எழுதுனா ஃபர்ஸ்ட் diagonal element. இதே மாதிரி தேர்ட் லூப்பில் இருக்கிற ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தட் வில் பி த தேர்ட் லூப் எலிமெண்ட்ஸ். ஓகே, ரெசிஸ்டர்ஸ் diagonal element. ஓகேவா? இப்போ நான் diagonal ஆஃப் diagonal எலிமெண்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2 லூப்பு தான் இருக்குது. ஸோ 2 லூப் இருக்கிறதுனால ஸோ the non-diagonal element will be just A12 and A21. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எலிமெண்ட் என்னன்னா, இந்த 1க்கும் 2க்கும் காமனாக யார் இருக்கா? R3. ஓகே, R3ன்றது அங்கே எழுதுவோம், சரியா? ஸோ இங்கே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக இருக்கிறது வந்து R3. ஸோ R3 எழுதிட்டோம். இந்த மைனஸ் எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் லூப் கரண்ட் அண்ட் செகண்ட் லூப் கரண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் கரண்ட்டும் செகண்ட் லூப் கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தாலே மைனஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருங்க. சேம் டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த R3 ப்ளஸ்ன்னு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I1 டவுன்வர்ட்ஸ், I2 ஆல்சோ டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ I1 வந்து நம்ம டவுன்வர்ட்ஸ் பார்க்குறோம், I2வும் டவுன்வர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் இஸ் இந்த சேம் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ திஸ் R3 வில் பி பாசிட்டிவ். ஓகே, சின்ஸ் தீஸ் டூ கரண்ட்ஸ் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், அப்போ அந்த R3க்கான சைன் வந்து மைனஸ்ன்னு போடணும். ஓகே, ஸோ இதே மாதிரி எத்தனை லூப்ஸ் இருந்தாலும் வந்து we can write the equation directly. ஓகே, ஸோ this is called direct inspection method. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம KVL ஈக்குவேஷன் எழுதி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் we'll get the step marks or and because KVL includes, okay, so KVLன்றது is a basic equation. so KVL விட்டுட்டு நம்ம டைரக்டா போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதுறது நம்மளுக்கு it is not என்ன சொல்றது, நம்ம is not advisable. okay, so இப்போ நம்ம ஈக்குவேஷன் வந்து யூசிங் KVL தான் நம்ம எழுதி ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஸோ நவ் திஸ் இஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதில் இருந்து நம்ம எப்படி கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம ஐ ஜஸ்ட் டெல் யூ. ஓகே, ஸோ கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேக் திஸ் மேட்ரிக்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆர் this coefficient or constant matrix. okay, and the matrix on the constant matrix because it is going to have the resistors values. okay, they are constants. okay, in the constant or coefficient matrix இதற்கான டிட்டர்மினன்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ டேக் த டிட்டர்மினன்ட். ஸோ கிரேமர்ஸ் ரூல் நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ டேக் தி டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் எடுத்துக்கணும், சரியா? ஸோ வில் பி யூசிங் த டேர்ம் டெல்டா. ஓகே, டிட்டர்மினன்ட் நோட் பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ டெல்டா நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டெல்டா 1 டெல்டா 2 நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ வாட் இஸ் இஸ் டெல்டா 1? ஸோ டெல்டா 1 இஸ் நத்திங் பட்
ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இந்த சோர்ஸ்க்கான அந்த மேட்ரிக்ஸ் ஒரு காலம் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட் ரோலையும் இந்த ஃபஸ்ட்டு காலம்லையும் செகண்ட் காலம்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சரியா? இப்போ ஃபஸ்ட் காலமில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் ஃபஸ்ட் காலமில் சப்ஸ்டியூட் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா தட் இஸ் கால் டெல்டா ஒன். ஓகே, ஸோ இப்போ டெல்டா ஒன் எப்படி இருந்ததுன்னா, ஸோ டெல்டா ஒனில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட், ஓகே, இந்த சோர்ஸஸ் நம்ம கேவிஎல் நம்ம சர்க்கியூட்டில் இங்கே அப்ளை பண்ணுறது சோர்ஸஸாக இருக்க போகுது. சரியா? ஸோ அப்போ அந்த சோர்ஸஸ் வந்து இந்த காலம் அப்படியே ஃபர்ஸ்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணிடணும். மீதி இருக்கிற டேர்ம்ஸ் ஆஸ் இட் இஸ் எழுதணும். இப்போ 3x3 இருந்துச்சுன்னா மீதி இந்த செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் வந்து என்ன எலிமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதை அப்படியே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -R3 இருக்கு, இங்கே R2 + R3 இருக்கு. இதுக்கான டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா தட் இஸ் டெல்டா ஒன். ஓகே, இதே மாதிரி டெல்டா டூ. ஸோ டெல்டா டூ என்னன்னா, இதே இந்த மேட்ரிக்ஸ் இந்த காலம் மேட்ரிக்ஸ் எடுத்து இந்த செகண்ட் காலமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம் டேர்ம்ஸ் will be written as it is. So first term will be R1 + R3 and this term 2 term is R3. So we need to take, so இங்கே என்ன அப்ளை பண்ணுறேன், ஸோ அந்த காலம் மேட்ரிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ட் காலம் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுல அதை இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும் நமக்கு. ஸோ டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணோம்னா டெல்டா ஒன் டெல்டா டூ வேல்யூ கிடைக்கும். இப்போ இதிலிருந்து வாட் இஸ் I1 அப்படின்றது டைரெக்டாக எழுதலாம். ஸோ I1 இஸ் நத்திங் பட் டெல்டா ஒன் பை டெல்டா. ஸோ அப்போ டெல்டா ஒனுக்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். டிட்டர்மினன்ட் ஆல்ரெடி காமனாக நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ தட் வில் கிவ் மீ டெல்டா ஒன் பை டெல்டா வில் கிவ் மீ I1. ஸோ இதே I2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா டூ டிவைடட் பை டெல்டா. ஓகே, ஸோ I1 and I2 கரண்ட்ஸ் இப்படி சால்வ் பண்ணலாம். இது மாதிரி 3 மேட்ரிக்ஸஸ் 3 லூப்ஸ் இருந்துச்சுன்னா 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து டெல்டா ஒன் டெல்டா டூ டெல்டா த்ரீ கண்டுபிடிப்போம். அதுலேருந்து I1 I2 I3 கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இன் ப்ராப்ளம்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ 3 லூப் கரண்ட்டை சால்வ் பண்ண சொல்லலாம், இல்லை பர்டிகுலராக ஒரு லூப் கரண்ட் சால்வ் பண்ணுறது மட்டும் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு கொஷின் வரலாம். ஓகே, ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி Kramer's rule வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் we can solve mesh analysis and this is the concept of mesh analysis. ஸோ mesh analysisல வந்து பேசிக்காக என்ன பண்ணுறோம்? ஓகே, ஸோ பேசிக்லி வாட் we do in mesh analysis is we write the KVL equations. ஓகேவா? ஸோ we write the KVL equations to solve the mesh currents. ஓகே, ஸோ கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ் எழுதி நம்ம மெஷ் கரண்ட் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறப்போ we can use different methods in solving the equations. ஸோ ஒரு டூ வேரியபிள் ஈக்குவேஷன் அண்ட் ஒரு டூ வேரியபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ அதாவது டூ லூப் சிஸ்டமாக இருந்துச்சு, சர்க்கியூட்டாக இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் போகலாம், இல்லைனா Kramer's rule அப்ளை பண்ணலாம். பட் 3 லூப் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ப்ரெஃபரபிளி Kramer's rule இஸ் பெட்டர். ஸோ Kramer's rule போகிறது நம்ம பெட்டராக இருக்கும் 3 லூப் சிஸ்டம் மோர் தென் 2 லூப்ஸ் இருந்துச்சுன்னா. அண்ட் Kramer's rule எப்படி அப்ளை பண்ணுன்றதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we'll discuss about we'll take up a problem, we'll discuss about the mesh analysis.